பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இனி நானே தலைவர் என்று ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அந்த கட்சியின் நிறுவனராக தற்போது ராமதாஸ் இருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சியின் தலைவராக அவருடைய மகன் அன்புமணி கடந்த ஓராண்டுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தார். கௌரவ தலைவராக ஜி.கே. மணி செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இனி நானே செயல்படுவேன் என்று டாக்டர் ராமதாஸ் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். கடந்த 3 மாதத்திற்கு முன்னதாக பாமகவிற்கு சமூக இளைஞரணி செயலாளராக நியமனம் செய்யப்படுவது தொடர்பாக அவருக்கும் அவருடைய நிறுவனருக்கும் இடையே கடுமையான கருத்து மோதல் என்பது ஏற்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக அப்போதே இருவருக்கும் அந்த கருத்து ஒற்றுமை ஏற்படாத நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இனி நானே தலைவராக செயல்படுவேன் என்று ராமதாஸ் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் குணாநிதி விவரம் என்ன? வணக்கம் தேவபிரியன். அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய இல்லத்தில் செய்தியாளர்களை சந்திப்பது வழக்கம். அதன்படி இன்று நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பில் அதாவது வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட காலம் முதல் தன்னுடைய பயணம் குறித்து ஒரு நெடிய ஒரு வரலாற்று பதிவை பேசிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இறுதியாக பேசுகிற போது, அதாவது பாமகவினுடைய நிறுவனர் என்கிற அடிப்படையில் தற்போது பாமகவினுடைய தலைவர் பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்றும், தற்போது தலைவராக உள்ள அன்புமணியை செயல் தலைவராக நியமிக்கிறேன் என தற்போது அறிவிச்சிருக்கிறாங்க. தற்போது அது கட்சியினுடைய பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா மே 11ஆம் தேதி வன்னியர் சங்கம் சார்பாக நடைபெற உள்ள அந்த மாநாட்டு பணிக்கு அன்புமணி தான் அதனுடைய குழு தலைவராக இருக்கிறார். அவரோடு இணைந்து எல்லோரும் பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் மருத்துவர் ராமதாஸ் பதிவு செய்திருக்கிறாங்க. இப்ப செயல் தலைவர் அப்படின்ற பொறுப்புக்கு அன்புமணி நியமிக்கப்பட்டிருக்காரு. முக்கிய முடிவுகளை யார் எடுப்பாங்க? தலைவர் அப்படின்ற பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்ட பிறகு செயல் தலைவரா அவரை நியமிக்கிறதான காரணம் என்ன குணா? தேவபிரியன், அதாவது கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரி பகுதியில் நடைபெற்ற அந்த பாமகனுடைய அந்த ஒரு செயற்குழு கூட்டம் என்பது மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. அந்த செயற்குழு கூட்டத்தில் தான் பாத்தீங்கன்னாக்கா இளைஞர் அணியினுடைய தலைவராக முகுந்தனை மேடையிலே அறிவிச்சிருந்தாங்க மருத்துவர் ராமதாஸ். அதற்கு மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில அது ஒரு வாக்குவாதமாக மாறி தொடர்ந்து அந்த மோதல் என்பது தொடர்ந்து சரி செய்யப்படாமலே இருந்த சூழ்நிலையில தற்போது இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. இது குறித்து அதாவது அன்புமணி தரப்பிலிருந்து என்ன விதமான ஒரு எதிர்வினை ஆற்றப்படுகிறது என்பதை பொறுத்து இதனுடைய விவரம் தெரிய வரும். குணா, நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க.